இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிபி ரொம்ப ஹை பிபின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே வந்து சில பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம 2 ட்ராப் பிளட் எடுத்துகிட்டு, அதேமாதிரி காதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு பாயிண்ட் பிளட் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பிபி ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா அது வந்து அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு அதை வெளியே எடுத்துட்டோம்னா கிளியர் ஆகிடும். இப்போ எப்படி ஒரு வெள்ளம் அப்படியே வந்து அடைச்சின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணால் சரியாயிடுதுல, அதே கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது, அனிமிக் இருக்குது, அது மாதிரிலாம். நம்ம தான் வந்து அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் எந்த ஆபத்துமே வராது யாருக்குமே. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க அப்படின்னா கூட அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு எழும்ப வைக்கலாம். அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீச்சல் குளத்தில் ஒரு குழந்தை அப்படியே மூச்சு இதாகிடுது, டக்குன்னு தூக்கி அதை வந்து பண்ணாலும் கூட எழுந்துக்கும். அந்த மாதிரி எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது காப்பாற்றுறதுக்கு. இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வீட்டில் வந்துடுது, நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்க வரைக்கும் கொஞ்சம் காமாகவே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போய் கூட நம்ம சரிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னெல்லாம் இதில் வரும் சைடு எஃபெக்ட்ஸ்னால் இப்போ நான் சொன்னது தான். ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள டயக்னோஸ் பண்ணோம். அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சிக்காமல் வா தலைவலியாக நான் உனக்கு போடுறேன் அப்படி கண்டிப்பாக நான்லாம் போடவே மாட்டோம். அதுதான் நான் சொல்கிறேன், ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ண தான் நமக்கு வரும். அது நிறைய பேர் அதை கவனத்தில் கொள்வது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸுன்னு கிடையவே கிடையாதுங்க சார். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை கூட அதில் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக 100%. இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஃபெர்டிலிட்டி தான் ப்ராப்ளமாகவே இருக்குது. அப்போது ஒரு ஜென்ஸ் வராங்க, ஒரு தம்பதிகள் வராங்க அப்படின்னா அந்த பையனை பற்றி நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, மார்ஃபாலஜி பல பேருக்கு நீங்கள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக அந்த கோவிட் வேக்சின் போட்டது அப்படின்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவன் இருக்குது. அது ஆமாம், அது இல்லை கண்டிப்பாங்க சார்.